ஆர்ஜே ராக் நம்மள ஏமாத்திட்டாரா? அதாவது என்ன விஷயம்னா, நம்மளுடைய ஆர்ஜே ராக் எப்படி ஃபேமஸ் ஆனாருன்னு உங்களுக்கே தெரியும். துரோக மூமெண்ட்ஸ்ன்ற ஒரு வீடியோ போட்டு தான் அவர் ரீச் ஆனாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நூப் ஸ்டோரின்னு ஒரு வீடியோவும் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ மூலமா அவர் ரீச் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ஒரு வீடியோல நிறைய பார்ட்ஸ் போட்டிருப்பாரு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்போ அந்த ஒரு வீடியோல 3 கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்லாம் ஒரு நியூ பிளேயரை கலாச்சி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வீடியோவும் இருந்திருக்கும். ஆனா கிராண்ட் மாஸ்டர் எடிட் பண்ண தெரிஞ்ச நம்மளுடைய ஆர்ஜே ராக் ப்ரோக்கு ஒரு விஷயத்தை எடிட் பண்ண தெரியல. அப்படி என்னன்றது நான் சொல்றதை விட அந்த ஒரு வீடியோல ஒரு கமெண்டர் சொல்லியிருப்பாரு. ஒரு மேட்ச் போடுங்க ப்ரோ, நானும் வரேன் ப்ரோ. டேய் இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானடா. டேய் பாட்டு நாங்க ரேங்க் புஷ் பண்ணனும்டா. ஒரு நிமிஷம் நான் சொன்னேன். டேய் பாட்டு நாங்க ரேங்க் புஷ் பண்ணனும்டா. சரி போடுறேன். For later classic match like a rank push. டேய் பாட்டு நாங்க ரேங்க் புஷ் பண்ணனும்டா.